இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். மகாதுர்கா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா? ஒரு காஃபி எடுத்துட்டுமா? இல்ல பரவாயில்ல. குக்கு என்று குயில் கூவாதோ. வெளியில ரொம்ப ஹாட்டா இருக்குல்ல, அதனால கூலா ஃப்ரெஷ் ஜூஸ் கொண்டாந்து இருக்கிறேன். இந்த ஆசு எடுத்து குடி, குளு 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 குளுன்னு இருக்கும். இது வேண்டாம். எது வேணுமோ எடுத்துக்கோ. சகோதரி, நீங்களும் ஒண்ணு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம துர்கா, நேர்மையான போலீஸ் ஆபீசர். இந்தாங்க சாப்பிடுங்க, சில்லுன்னு இருக்கும். என்ன ரொம்ப அதிசயமா இருக்கு? நீங்க ஜூஸ்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்ன இதுல ஏதாவது கலந்து வச்சிருக்கீங்களா? நோ 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 நோ. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லீங்க இன்ஸ்பெக்டர் துர்கா அவர்களே. குடிங்க. என்ன ஜூஸ குடிக்காம இருக்கீங்க? குடிங்க. குடிக்கிறேன். குடி குடி. எலும்பு சம்பள ஜூஸ் உள்ள இறங்கினதும் மாரியோட ஆத்மா அலறிக்கிட்டு வெளியே வரும். அதுக்கப்புறம் மாரியோட கதை ஒன்னோட முடிஞ்சிடும். நம்மளும் நல்லா ஜூஸ குடிப்போம். நல்லா குடிக்கிறா, மாட்டிக்கிட்டா. ஜூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ் துர்கா அவர்களே? இதெல்லாம் என்னுடைய கடமைகள்ல ஒண்ணு. சரி. ஜெயந்தி அம்மா கொடுத்த எலுமிச்சம்பழத்துல போட்ட ஜூஸ் நல்லாவே வேலை செய்யுது சிஸ்டர். மாரியோட ஆவி துர்காவோட உடம்புல இருந்து வெளியே போயிட்டே இருக்குது சிஸ்டர். மாரி எங்க கத்திக்கிட்டே இருக்கிறா. வாங்க போய் துர்காவோட உடம்புல இருந்து மாரியோட ஆவி வெளியே போறத பாப்போம், ரசிப்போம். வாங்க சிஸ்டர். இத பாரு, நாம மட்டும் தனியா போய் பார்க்க வேணாம். பின்னாடி யாருக்காவது டவுட் வந்துரும். நீ சவுண்ட் கொடுத்து எல்லாரையுமே வரவே. மொத்தமா வரட்டும், அப்புறம் போய் பாப்போம். எப்படி கூவுறேன்னு மட்டும் பாருங்க. ஓஹோன்னு கூவுறேன். ஐயோ, உயிரே போற மாதிரி இருக்கே. ஐயோ. ஆஹா, உட்காந்துக்கிட்டு கதையா அடிக்கிறீங்க. ஐயோ, மாப்பிள்ளை ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதே. ஐயோ, துர்காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவன் கதறலாம் பார்த்தா பயமா இருக்குது. வாங்க சகோதரி. துர்கா. ஐயோ, முடியலையே. இருடி. துர்கா கத்துறாளே. துர்கா என்னாச்சு? என்ன துர்கா? வா. என்னம்மா? ஒண்ணும் இல்லையே. என்னாச்சு? இல்லம்மா, அந்த சங்கரபாண்டி தான் நீ சத்தம் போட்டுதா சொன்னா. எனக்கு ஒண்ணும் இல்லையே. ஒண்ணு இல்லையா? அந்த லூசு சித்தப்பா துர்கா ஏதோ கத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, துர்கா கத்துற மாதிரி ஏதோ காதுல கட்டுச்சு, அதான் நானும் கத்துனேன். அது ஜூஸ் குடிச்சேன்ல, அதுக்கப்புறமா எனக்கு ஏதோ ஆன மாதிரி இருந்துச்சு. அப்படியே 10 பேர் அடிக்கலாம் போல தோணுச்சு. வேண்டாம் மத்தாச்சி, வாங்க ஓடிடுவோம். பல்லு இல்ல உடைச்சிட போறோம். வாங்க. ஐயோ சிஸ்டர், என்ன சிஸ்டர் அட்ரஸ் ஏதாவது மாறி வந்துட்டோமா? அப்படியே பான்னு இருக்குதே. இங்க இருந்து ஆசிரமம் எங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆசிரமம் எங்க? வாங்க சிஸ்டர், பக்கத்துல போய் பாப்போம். ஐயோ, ஆசிரமத்தை காணுமே. என்ன சிஸ்டர், இங்க ஆசிரமம் இருந்ததுக்கான அடையாளமே காணுமே. அப்படியே காலியா வெட்ட வெளியால இருக்குது. ஐயோ, ஆசிரமத்தை காணுமே. சிஸ்டர், அங்க பாருங்க ஒருத்தன் வரா. அவங்க கிட்ட விசாரிப்போம். என்ன இங்க ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, எங்க அது? அதுவா? அது உண்மையான ஆசிரமம் இல்ல ப்ரோ. ஷூட்டிங்காக செட்டு போட்டிருந்தாங்க. ஷூட்டிங் நேத்தோட முடிஞ்சிருச்சு. செட்டை பிரிச்சுட்டு போயிட்டாங்க. என்ன அது? ஷூட்டிங்காக செட்டு போட்டுருந்தாங்களா? அப்ப அது உண்மையான ஆசிரமம் இல்லையா ப்ரோ? இல்ல ப்ரோ, 10 நாள் ஷூட்டிங்கு. ஏதோ போலிச்சாமியார் பத்தின ஸ்டோரி போல. நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க. உண்மையான ஆசிரமம் மாதிரியே தான் இருந்துச்சு. ஓ, நீங்க உண்மையான ஆசிரமம் நினைச்சு வந்தீங்களா? அட என்ன ப்ரோ, நீங்க ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசம் தெரியும். என்ன சிஸ்டர், ஏதோ ஷூட்டிங் நடந்துச்சாமே? ஆமா, அந்த ஷூட்டிங்ல நம்ம 2 பேரும் எதுக்கு நடிக்க வச்சானுவா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே சிஸ்டர். சிஸ்டர், இதெல்லாம் யாரோட வேலையா இருக்கும் சிஸ்டர்? இது எல்லாம் அந்த துர்காவோட வேலையா தான் இருக்கும்.
மாரி கொலை கேஸ்ல ஆதாரத்தோட நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கா. ஐயோ இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? சிஸ்டர் ஏதோ யோசிக்கிறாங்க. அப்ப பெருசா ஏதோ பண்ண போகுது. அப்பாடா நாம தப்பிச்சா போதும். பாருப்பா என்ன வழி வேலை பண்றாங்க. தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவோம். என்னங்க இதெல்லாம் யார் தான் கேட்குது? என்னை யாராவது காப்பாத்துங்க. ஏய் விடு விடு. ஹே வாடி விடு வாடினா விடு. ஏய் யாரா நீ? இத்தனை பேர் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு அமைதியா இல்ல? ஹீரோ மாதிரி அவளை காப்பாத்த வந்திருக்க. தம்பி நீ என்ன பண்ற? வந்த வழியே போயிடு. டேய் ஆ இவங்க என் ஒய்ஃபோட அக்காடா. அடடடடடடா. அப்ப நம்ம சகலி ஆயிட்ட. சரி சரி சரி, நீ என் சகலி ஆயிட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். அப்படியே திரும்பி போயிடு. நான் அவன் கூட கொஞ்சம் தனியா பேசிக்கிறேன். போ போ போ. சகலை ஏய் ஏய் என்ன நான் யாருன்னு தெரியாம மோதிட்டேன். சீ நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? சூர்யா தல வேணாம் தல. இது புது இடமா இருக்கு. தேவையில்லாம ரிஸ்க் இருக்கு. எவனாவது வீடியோ எடுத்து போட்டுற போறான். அப்பாவுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். ஏய் போட. உன்னை மைண்ட்ல வச்சுக்கிறேன். பேபே ஏய் போடா. வா தல போலாம். ரொம்ப நன்றி சூர்யா. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்புறம் இங்க நடந்ததையும் துர்கா கிட்ட சொல்லாதீங்க. அவ கோவப்பட்டு ஏதாவது பண்ண போனா அப்புறம் அவளுக்கு தான் பிரச்சனை ஆகும். இல்லங்க நான் சொல்ல மாட்டேன். நான் வரேன். ஒரு நிமிஷம் வாங்க, உங்களை நானே ட்ராப் பண்றேன். பரவாயில்ல வாங்க வாங்க. இன்னும் 2 நாள் தான். அதுக்கப்புறம் நீங்க ஜெயில கம்பி எண்ண போறீங்க. திட்டம் போட்டு என்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டா என்ன ஜெயில தள்ளிடுவியா? அது உன்னால முடியுமான்னு பாக்கலாம். துர்கா, சிக்கன் 65, மட்டன் சுக்கா எல்லாம் பக்கா ரெடி. ஏன் ஹாசு இன்னைக்கு என்ன திடீர்னு சிக்கன் 65 மட்டன் சுக்காலாம்? துர்கா தான் ரெடி பண்ண சொன்னா அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அது ஒண்ணும் இல்ல. இனிமே பாவம் உங்களால வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுமா முடியாதான்னு தெரியல. அதான் மட்டன் சிக்கன்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன்.